அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதத்தின் 2வது அமாவாசை. இந்த 2வது அமாவாசை நாளில் நமது முன்னோர்களுக்கு நான் சொல்லும் இந்த சிறப்பு படையல், நான் சில உணவுகள் சொல்கிறேன். இந்த உணவில் ஏதாவது ஒன்று முன்னோர்களுக்கு படைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் சொல்கின்றேன், உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளால் முன்னேற்றம் உண்டாகும். அது என்ன படையல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. அன்பு சொந்தங்களே, அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2026 வாட்ஸ்அப் மூலமாக ஆதிகால சித்தர்கள் வழி பரிகாரங்கள் எனும் தலைப்பில் 108 பண்டைய கால மனிதர்கள் செய்த பரிகாரங்களை வாட்ஸ்அப் மூலமாக எளிமையாக சொல்லித்தரப்போகிறேன். இதில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த பயிற்சி வகுப்புக்கு கலந்துக்க மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 2 அமாவாசை வருகின்றது. 2வது அமாவாசை என்று வருது 14/6/2026 வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை இந்த அமாவாசை வருகின்றது. அன்று முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்வது என்பது முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து காரிய தடைகள் இருக்குது. எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றி அடைய மாட்டேங்குது, அல்லது நல்லது நினைத்தா கூட கெட்ட பேர் வருது, எந்த ஒரு காரியமும் சுபிட்சமாக முடிய மாட்டேங்குது, மன போராட்டமாக இருக்குது, முன்னேற்றம் என்பதே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னோர்களின் கோபமும் முன்னோர்களின் சாபமும் கூட காரணமாக இருக்கலாம். எனவே அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய கடமையில் இதுவும் ஒன்று. முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு பண்ணுறதுனா பெருசாக இலை போட்டு பிரம்மாண்டமான படையல் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு ஏதாவது ஒன்று முன்னோர்களுக்கு படைத்து அன்று முன்னோர்களை நாம் நினைத்து வணங்கும் பொழுது முன்னோர்களின் அருளாசியால் நமது குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த வைகாசி மாத 2வது அமாவாசையில் நான் சில உணவுப் பொருட்களை சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று முன்னோர்களுக்கு படைங்க. எள்ளு துவையல், கருப்பு எள்ளால் துவையல் செய்து அதை முன்னோர்களுக்கு படைத்தால் முன்னோர்களின் மனம் குளிரும். அல்லது உளுந்து வடை, மிளகு சேர்க்காத உளுந்து வடை முன்னோர்களுக்கு படைத்தால் முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும். அல்லது வெண்பூசணி கூட்டு, வைகாசி 2வது அமாவாசை வெண்பூசணி கூட்டு வைப்பது மிக மிக சிறப்பு. அல்லது எள் வெல்ல பாயாசம், அதாவது கருப்பு எள், வெல்லம், தேங்காய்பால், ஏலக்காய் சேர்ந்து பாயாசம் தயார் செய்து அதை முன்னோர்களுக்கு படைத்தால் முன்னோர்களின் மனம் குளிரும். நான் சில உணவுப் பொருட்கள் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். இது கூடவே தேங்காய் பழங்கள் மற்றும் சாதம் வைக்கிறது உங்களுடைய விருப்பம் போல் உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இந்த அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு படைத்தால் முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் உள்பட 13 ஆன்மீக பொருட்களை கொண்டு அதர்வண வேத முறைப்படி வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டித்தரப்படுகின்றது. தயார் நிலையில் கலசம் உள்ளது, பூஜையில் வச்சிருக்கேன். உங்கள் குடும்பத்துக்கு இந்த கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கலசத்தை எப்படி வைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே சேனலில் தெளிவாக ஒரு ஆடியோ பதிவு செய்யப்படும் விரைவில். மேலும் இந்த கலசம் வாங்கும் அத்துணை பேருக்கும் இந்த வருடத்திற்குண்டான வரலட்சுமி மந்திரம் மற்றும் போற்றிகள் தனியாக அனுப்பப்படும். தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.